வணக்கம் நண்பர்களே. இரண்டு சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர்களின் சீரிஸ் மற்றும் பேரலல் செயல்பாடுகளை எவ்வாறு செய்வது என்பது குறித்த இந்த பயிற்சிக்கு வரவேற்கிறோம். இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் பின் வருபவற்றை செய்ய முடியும். டிரான்ஸ்ஃபார்மரின் பொலாரிட்டி டெஸ்டை செய்யவும். இரண்டு சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர்களை பேரலாக கனெக்ட் செய்யவும். இரண்டு சிங்கிள் ஃபேஸ் செகண்டரி டிரான்ஸ்ஃபார்மர்களை சீரிஸில் கனெக்ட் செய்யவும். டிரான்ஸ்ஃபார்மர்களில் பொலாரிட்டி டெஸ்டை பற்றி விவாதிப்போம். பொலாரிட்டி என்பது டிரான்ஸ்ஃபார்மரின் பிரைமரி மற்றும் செகண்டரி வைண்டிங்கில் இன்டியூஸ்டு வோல்டேஜ்களின் திசையை குறிக்கிறது. இரண்டு டிரான்ஸ்ஃபார்மர்களும் பேரலாக கனெக்ட் செய்யப்பட்டிருந்தால் டிரான்ஸ்ஃபார்மரின் சரியான கனெக்ஷனுக்கு பொலாரிட்டியை தெரிந்து கொள்வது அவசியமாகும். இரண்டு சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர்களை பேரலிங் செய்வதற்கான அவசியம். முதலில் லோடின் பவர் டிமாண்ட் அதிகரிக்கும் பொழுது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட டிரான்ஸ்ஃபார்மர்களை பேரலாக இயக்கலாம். இரண்டாவதாக, பவர் டிமாண்ட் குறையும் பொழுது தேவையான எண்ணிக்கையிலான டிரான்ஸ்ஃபார்மர்களை மட்டுமே அவற்றின் ஃபுல் லோடு கெப்பாசிட்டியில் இயக்கலாம். அதே நேரத்தில் மீதமுள்ள டிரான்ஸ்ஃபார்மர்களை ஸ்விட்ச் ஆஃப் செய்து ஜெனரல் மெயின்டெனன்ஸ் அல்லது சர்வீஸ்க்காக எடுத்துச் செல்லலாம். மூன்றாவதாக, டிரான்ஸ்ஃபார்மர்களின் செயல்திறன் மற்றும் லைஃப் அதிகரிக்கிறது மற்றும் இழப்புகள் குறைக்கப்படுகின்றன. நான்காவதாக, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் செயலிழந்தாலும் அல்லது அவுட் ஆஃப் சர்வீஸ் ஆனாலும் மற்ற டிரான்ஸ்ஃபார்மர்கள் குறிப்பிட்ட அளவு லோடை சப்ளை செய்யும் பவரின் அதிக நம்பகத்தன்மையை வழங்குகிறது. ஐந்தாவதாக, ஒரு சிங்கிள் பெரிய அளவு கெப்பாசிட்டி கொண்ட டிரான்ஸ்ஃபார்மரை தயாரிப்பது சிக்கனமானது அல்ல. ஆகவே இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ஆப்டிமல் கெப்பாசிட்டி டிரான்ஸ்ஃபார்மர்களை பேரலாக இயக்குவது மிகவும் சிக்கனமானது ஆகும். ஆறாவதாக, டிரான்ஸ்ஃபார்மருக்கான மெயின்டெனன்ஸ் ஷெட்யூலை திட்டமிடுவது எளிதாகும். இதனால் மெயின்டெனன்ஸ் மற்றும் ஸ்பேரின் செலவு குறைகிறது. டிரான்ஸ்ஃபார்மரின் பொலாரிட்டி டெஸ்டை செய்யவும். ஓம் மீட்டர் அல்லது மல்டிமீட்டரை பயன்படுத்தி கொடுக்கப்பட்ட டிரான்ஸ்ஃபார்மரில் உள்ள எல்டி மற்றும் ஹெச்டி டெர்மினல்களை அடையாளம் காணவும். புஷ் பட்டன் ஸ்விட்சின் மூலம் டிசி சப்ளையை ஹெச்டி உடன் கனெக்ட் செய்யவும் மற்றும் சர்க்யூட் டயக்ராமில் காட்டப்பட்டுள்ளபடி வோல்டேஜை எல்டி உடன் கனெக்ட் செய்யவும். ஹெச்டி டெர்மினல்களை A1 மற்றும் A2 என்று குறிக்கவும். எல்டி டெர்மினல்களை A1 மற்றும் A2 என்று குறிக்கவும். புஷ் பட்டன் ஸ்விட்சை அழுத்தவும். எல்டி சைடில் வோல்ட் மீட்டரின் பாயிண்டர் டிஃப்ளெக்ஷனை கவனிக்கவும். பாயிண்டர் சரியான திசையில் டிஃப்ளெக்ட் ஆகிறது என்றால் டெர்மினல்களில் செய்யப்பட்ட குறிகளை வைத்திருக்கவும். எல்டி டெர்மினல்களுக்கு செய்யப்பட்ட வோல்ட் மீட்டர் கனெக்ஷனை மாற்றவும் மற்றும் டிஃப்ளெக்ஷன் ரிவர்ஸ் திசையில் இருந்தால் எல்டி டெர்மினல்களில் செய்யப்பட்ட குறிகளை மாற்றவும். இப்பொழுது புஷ் பட்டன் ஸ்விட்சை மீண்டும் ஒரு முறை அழுத்தி வோல்ட் மீட்டர் சரியான திசையில் டிஃப்ளெக்ட் ஆவதை கவனிக்கவும். சீரிஸில் செகண்டரி டிரான்ஸ்ஃபார்மரை கனெக்ட் செய்யவும். வோல்டேஜை சேர்க்க இரண்டு டிரான்ஸ்ஃபார்மர்களில் செகண்டரி பொலாரிட்டிகளையும் சரியாக கனெக்ட் செய்யப்பட வேண்டும். இல்லையென்றால் அவுட்புட் வோல்டேஜ் 0ஆக இருக்கும். அவுட்புட் வோல்டேஜ் இண்டிவிஜுவல் செகண்டரி வோல்டேஜ்களை விட டபுளாக இருப்பதால் செகண்டரி வைண்டிங்கின் இன்சுலேஷன் லெவலை கவனமாக கண்டறிய வேண்டும். டிரான்ஸ்ஃபார்மர் 1 மற்றும் டிரான்ஸ்ஃபார்மர் 2 ஆகிய இரண்டு டிரான்ஸ்ஃபார்மர்களையும் சீரிஸில் கனெக்ட் செய்யப்பட வேண்டும் என வைத்துக்கொள்வோம். ஓம் மீட்டர் அல்லது மல்டிமீட்டரை பயன்படுத்தி ரெசிஸ்டன்ஸை அளவிடுவதன் மூலம் எல்டி மற்றும் ஹெச்டி டெர்மினல்களை அடையாளம் காணவும். இரண்டு டிரான்ஸ்ஃபார்மர்களிலும் பொலாரிட்டியை சரிபார்த்து பிரைமரி சைடில் A1 மற்றும் A2வை குறிக்கவும். செகண்டரி சைடில் A1 மற்றும் A2வை குறிக்கவும். சர்க்யூட் டயக்ராமில் காட்டப்பட்டுள்ளபடி டிரான்ஸ்ஃபார்மர் 1 மற்றும் டிரான்ஸ்ஃபார்மர் 2 ஆகிய இரண்டு டிரான்ஸ்ஃபார்மர்களிலும் பிரைமரியை இன்புட் சப்ளையுடன் கனெக்ட் செய்யவும். செகண்டரி டிரான்ஸ்ஃபார்மர் 1இன் A2 டெர்மினல்களை செகண்டரி டிரான்ஸ்ஃபார்மர் 2இன் A1 டெர்மினல்களுடன் சீரிஸில் கனெக்ட் செய்யவும். சீரிஸ் கனெக்டட் டிரான்ஸ்ஃபார்மரின் அவுட்புட் வோல்டேஜ் முறையை டிரான்ஸ்ஃபார்மர் 1 மற்றும் டிரான்ஸ்ஃபார்மர் 2இன் A1 மற்றும் A2 டெர்மினல்களில் அளவிடப்படுகிறது. ஒரு சீரிஸ் சர்க்யூட்டில் கரண்ட் ரேட்டிங் அப்படியே இருக்கும் மற்றும் வோல்டேஜ்கள் கூட்டப்படும். வோல்ட் மீட்டரை பயன்படுத்தி அளவிடப்படும் அவுட்புட் வோல்டேஜ் 230 வோல்ட்டுகளை காட்டுகிறது. ஏனென்றால் இரண்டு செகண்டரி சர்க்யூட்களும் 115 வோல்ட்டுகளை கொண்டுள்ளன. S1, S2 மற்றும் S3 ஸ்விட்சுகளை மூடவும். பிரைமரி வோல்டேஜ் V1 மற்றும் செகண்டரி வோல்டேஜ் V2 ஆகியவற்றை அளவிடவும் மற்றும் அவற்றை டேபிளில் பதிவு செய்யவும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ ஒரே மாதிரி இருப்பதை உறுதி செய்யவும். S3, S2 மற்றும் S1ஐ திறப்பதன் மூலம் டிரான்ஸ்ஃபார்மர்களை டிஸ்கனெக்ட் செய்யவும். டிரான்ஸ்ஃபார்மரை பேரலாக கனெக்ட் செய்யவும். இரண்டு சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர்களை பேரலாக கனெக்ட் செய்வதற்கான நிபந்தனைகள்.
வோல்டேஜ் ரேஷியோ ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். இன்புட் வோல்டேஜ் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். பர் யூனிட் இம்பெடன்ஸ் சமமாக இருக்க வேண்டும். 2 டிரான்ஸ்ஃபார்மர்களில் ஒரே பொலாரிட்டிஸ். டிரான்ஸ்ஃபார்மர் 1 மற்றும் 2 ஆகிய 2 டிரான்ஸ்ஃபார்மர்களின் நேம் பிளேட் விவரங்களை படித்து டேபிளில் பதிவு செய்யவும். கொடுக்கப்பட்ட 2 டிரான்ஸ்ஃபார்மர்களின் பொலாரிட்டியை தீர்மானிக்கவும். வரைபடத்தின்படி சுவிட்சுகள், டிரான்ஸ்ஃபார்மர்கள் மற்றும் மீட்டர்களை கனெக்ட் செய்யவும். டிரான்ஸ்ஃபார்மர்கள் TR1 மற்றும் TR2வின் A1 மற்றும் A2 பிரைமரி சைடுகளை முறையே S2 மற்றும் S3 சுவிட்சுகள் மூலம் 240 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் AC சப்ளையுடன் கனெக்ட் செய்யவும். TR1 மற்றும் TR2 ஆகிய 2 டிரான்ஸ்ஃபார்மர்களின் A1 மற்றும் A2 செகண்டரி சைடுகளையும் அவுட்புட் டெர்மினல்களுடன் கனெக்ட் செய்யவும். எல்லா சுவிட்சுகளையும் திறந்து வைக்கவும். டிரான்ஸ்ஃபார்மர்கள் parallel கனெக்ஷன்களுக்கு ஒரே மாதிரியாக இருப்பதை உறுதி செய்யவும். டிரான்ஸ்ஃபார்மர் TR1ஐ பஸ் பாரில் கனெக்ட் செய்யவும். S1 மற்றும் S2 சுவிட்சுகளை மூடவும். பிரைமரி வோல்டேஜ் V1ஐ அளவிடவும் மற்றும் அதே டேபிளில் பதிவு செய்யவும். ஸ்விட்ச் S3ஐ மூடி டிரான்ஸ்ஃபார்மர் TR2வின் பிரைமரி வோல்டேஜை சரிபார்த்து அதை பதிவு செய்யவும். S4 மற்றும் S5ஐ மூடி செகண்டரி பஸ் பார் வோல்டேஜை அளவிடவும், அதை பதிவு செய்யவும். ஒரு பேரலல் சர்க்யூட்டில் கரண்ட் ரேஷியோ கூட்டப்படும், மேலும் வோல்டேஜ்கள் அப்படியே இருக்கும். வோல்ட் மீட்டரை பயன்படுத்தி அளவிடப்படும் அவுட்புட் வோல்டேஜ் 115 வோல்டேஜை காட்டுகிறது, ஏனென்றால் 2 செகண்டரி சர்க்யூட்டுகளும் 115 வோல்ட்டை கொண்டுள்ளன. எல்லா சுவிட்சுகளையும் ஸ்விட்ச் ஆஃப் செய்து 2 டிரான்ஸ்ஃபார்மர்களையும் டிஸ்கனெக்ட் செய்யவும். முடிவுரை: சீரியஸில் கனெக்ட் செய்யப்படும் பொழுது டிரான்ஸ்ஃபார்மர்களின் செகண்டரி வோல்டேஜின் விளைவு கூட்டப்படும். பேரலாக கனெக்ட் செய்யப்படும் பொழுது டிரான்ஸ்ஃபார்மர்களின் செகண்டரி வோல்டேஜின் விளைவு ஒரே மாதிரியாக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்த பிறகு உங்களால் பின் வருபவற்றை செய்ய முடியும் என்று நம்புகிறோம். டிரான்ஸ்ஃபார்மரில் பொலாரிட்டி டெஸ்டை செய்யவும். 2 சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர்களை பேரலாக கனெக்ட் செய்யவும். 2 சிங்கிள் ஃபேஸ் செகண்டரி டிரான்ஸ்ஃபார்மர்களை சீரிஸில் கனெக்ட் செய்யவும். இத்துடன் சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர்களின் சீரிஸ் மற்றும் பேரலல் செயல்பாடுகளை எவ்வாறு செய்வது என்பது குறித்த பயிற்சி முடிவடைகிறது. நன்றி. அடுத்த பயிற்சியில் சந்திப்போம்.